தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒவ்வொரு புள்ளிவரமா பார்க்க பயமா இருக்கு. அன்றைக்கு விமானத்தில் போகும்போது ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துல ஒரு பெரிய படம், ஒரு பெரிய கல்லீரல் படம். அந்த கல்லீரத்துல மருத்துவர்கள்லாம் சேர்ந்து அந்த கல்லீரல் கழுவி விடுற மாதிரி இந்த ஸ்கேவெஞ்சிங் புரிய இதை வச்சு படம் போட்டிருக்காங்க. பார்க்க அழகா இருந்துச்சு. என்னடா போட்டிருக்காங்கன்னு பிரிச்சு பார்த்தா ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய, இங்க இருக்கக்கூடிய மருத்துவ நிறுவனத்தினுடைய விளம்பரம். அவர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டில் கல்லீரல் நோயாளிகள் உருவாவாங்க, அதனால நாங்க புதிய டெக்னிக்கையும் புதிய மருத்துவமனை கிளைகளையும் துவக்குறோம் எழுதியிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? மூளைக்கு மூளை மதுபான கடைகளை திறந்து வச்சு அத்தனை பேர் என்னை குடிகாரர்களாகி ஆக்கியதான் இதுக்கான மிக முக்கியமான காரணம். நம்மளுடைய உணவில் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவுக்கு மதுவை விரட்டி அடிக்கவும் நாம் தயங்கவே கூடாது. ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தில் பிடித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிடி மது. இன்றைக்கு அதை மெதுவா அதை சோசியல் ட்ரிங்கிங், கொஞ்சமா குடிச்சா ஒண்ணு வராது. சில பேர் சொல்றாங்க கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் போகும்னு டாக்டர் சொல்றாருன்னு. அந்த டாக்டர் யார் ஊத்தி கொடுத்தான்னு தெரியாது. அப்படி எந்த விதமான தரவுகளும் கிடையாது. வெகு சமீபமாக கூட நவீன மருத்துவத்தினுடைய நியூ மெடிக்கல் ஜேர்னல் ஒரு பத்திரிகை வருது. அவர்கள் 13 ஆண்டுகள் கோஹார்ட் எபிடமாலஜிக்கல் ஸ்டடின்னு ஒன்று உண்டு. ஒரு பெரிய சமூகத்தை தொடர்ந்து கண்காணித்து அவன் எவ்வளவு குடிக்கிறான், குடிக்கும் போது எதெல்லாம் சேர்த்து சாப்பிடுறான், குடிக்கும் போது எதை கலக்கிறான், குடிக்கிறதுல அந்த மதுவில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கு, எல்லாத்தையும் புள்ளிவரம் விட்டு கடைசியாக ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. நீ தீபாவளிக்கு மட்டும் குடிக்கிறியோ இல்ல தீபாவளியை தவிர மற்ற நாள் எல்லாம் குடிக்கிறியோ, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ 40% ஆல்கஹாலா 60% ஆல்கஹாலாம் கவலை இல்லை. நீ மது அருந்துனா கண்டிப்பா உங்க வீட்டுல சங்கு உண்டு. அந்த சங்கு 60 நாள் கழிச்சா 6 வருஷம் கழிச்சாங்கிறது சதவீதத்தை பத்தி வேறுபடலாம். ஆனா சங்கு உறுதி அப்படின்னா நாட்டில் முடியுது. அப்ப என்ன எவ்வளவு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல்ல இருக்கும்னு பாருங்க.